வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த செலவுகளெல்லாம் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொன்னால் பிரச்சனை வருமானத்தில் மட்டும் இல்லை, பிரச்சனை செலவு செய்யக்கூடிய பழக்கத்தில் இருக்குது. ஒருத்தன் மாதம் 10,000 சம்பாதிச்சாலும் சேமிக்கலாம், இன்னொருத்தன் மாதம் 1,00,000 சம்பாதிச்சாலும் கடன் மூழ்கலாம். பணக்காரன் ஆகணும்னா முதல்ல சம்பாதிக்க கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி செலவு செய்யாமல் இருக்க கற்றுக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே தண்ணீர் நிரப்புறதுக்கு முன்னாடி ஓட்டையை அடைக்கணும். அதே போல தான் வாழ்க்கையிலையுமே தேவையில்லாத செலவுகளெல்லாம் நிறுத்தணும். முதலாவது செலவு மற்றவங்களை கவர்றதுக்கான செலவு. இது ரொம்ப ஆபத்தான செலவு. பக்கத்து வீட்டுக்காரன் புதிய வண்டி வாங்கிட்டாரு, உடனே நம்மளுக்கும் வாங்கணும் போல் தோணும். உறவுக்காரன் பெரிய கைபேசி வச்சுருக்காரு, நமக்கும் அதே மாதிரி வாங்கணும் போல் இருக்கும். உண்மையிலேயே அந்த பொருள் நமக்கு தேவையா, அல்லது மற்றவங்களுக்கு நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணுமா? இந்த ஒரு கேள்வியை கேட்டால் பாதி செலவு குறைஞ்சி போயிடும். நிறைய பேர் சம்பாதிக்கிறத விட காட்டிக்கிறதுக்காகத்தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. காட்டிக்கொள்வது அப்படிங்கிறது சில நிமிடம் சந்தோஷம்தான், ஆனால் கடன் அப்படிங்கிறது பல வருட வேதனை. ரெண்டாவது, அடிக்கடி வெளியே சாப்பிட்ற பழக்கம். வாரத்துக்கு ஒரு முறை பரவாயில்ல, ஆனால் தினமும் வெளியே சாப்பிட ஆரம்பித்தா பணம் கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. மாதத்துக்கு 1000, வருடத்துக்கு 70,000. இந்த பணத்தை சேமிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சின்ன சின்ன செலவுகள் தான் பெரிய தொகையாக விழுகுது. மூணாவது, தேவையில்லாத இணைய சந்தாக்கள், அதாவது பயன்படுத்தாத சந்தாக்கள், பார்க்காத சேனல்கள், கேட்காத பாடல் சேவைகள், திறக்காத செயலிகள். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போய்கிட்டே இருக்கும். ஒரு வருடம் முடிஞ்சு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கணக்கில் இருக்கும். நாலாவது, தள்ளுபடி பார்த்து வாங்குகிற பழக்கம். 50% தள்ளுபடி இன்றைக்கு மட்டும், இப்போ வாங்குங்க. இதை பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்கிறதுக்கு சேமிப்பு இல்லை, அது செலவு. நீ வாங்காத பொருள் தான் உண்மையான சேமிப்பு. நீ இப்போது ஒரு பொருள் மலிவாக கிடைச்சதுன்னு வாங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, தேவையா அப்படின்னு யோசிச்சு வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். அவசர உணர்ச்சியில் செய்யக்கூடிய செலவுகள், கோபம் வந்துச்சு வாங்கிட்டோம், சோகம் வந்துச்சு வாங்கிட்டோம், சந்தோஷம் வந்துச்சு வாங்கிட்டோம், இப்படி உணர்ச்சிகளுக்கு அடிமையாக செலவு பண்ணுறவங்க கையில் பணமே தங்காது. செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் காத்துருங்க. நாளைக்கு கூட அந்த பொருள் தேவையானு யோசிச்சுன்னா வாங்குங்க. பல நேரங்களில் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையே மறைஞ்சு போயிடும். ஆறாவது, தேவையில்லாத கடன். கடன் என்பது அவசர தேவைக்காக இருக்கணும், ஆடம்பரத்துக்காக இருக்கக்கூடாது. வருமானம் வருவதற்கு முன்னாடியே செலவு பண்ண ஆரம்பித்தா வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க ஓட்டம்தான். கடன் வாங்கிறது எளிது, திருப்பி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏழாவது, நேரத்தை வீணாக்கிற செலவு. நேரமும் ஒரு முதலீடு தான். மணிக்கணக்கான பயனில்லாத விஷயங்களை நேரத்தை செலவு பண்ணுறோம். அந்த நேரத்தில் புதிய திறமையை கற்றுக்கலாம், புதிய வேலை வாய்ப்பை தேடி இருக்கலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்க யோசிச்சிருக்கலாம். நேரத்தை வீணாக்கிறவன் பணத்தையும் வீணாக்குவான். எட்டாவது, அளவுக்கு மீறிய விலாஸ் செலவுகள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது, ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கடன் வாங்கி செலவு பண்ணுறது தான் தவறு. ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக பல வருட கடன் சுமை வேண்டாம். இப்போது 9வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்ல தரம் இருந்தால் போதும். பேருக்காக கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அது அப்படின்னா, பிராண்டுடைய மோகம். இப்போது பொருள் உனக்கு உதவணும், நீ பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. 10வது, திட்டமில்லாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்ணுறோம், எவ்வளவு சேமிக்கிறோம், இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கணும். கணக்கில்லாத வாழ்க்கை எப்பொழுதுமே குழப்பம்தான். பணக்காரன் ஆகிறது ஒரே நாளில் நடக்காது. அது ஒரு பழக்கம், அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு முடிவு. இன்றைக்கி ஒரு தேவையில்லாத செலவை நிறுத்துங்க, நாளைக்கு இன்னொரு செலவை நிறுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பெருசாகும். சேமிப்புங்கிறது முதலீடாகும், முதலீடு அப்படிங்கிறது சொத்தாகும், சொத்து அப்படிங்கிறது சுதந்திரத்தை தரும். நினைவில் வச்சுக்கோங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு அதிகமாக சம்பாதித்தால் மட்டும் இல்லை, சம்பாதித்த பணத்தை புத்திசாலித்தனமாக பாதுகாக்கிறதுனால தான். உன்னுடைய கையில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உனக்கான வேலை செய்யணும், அது வந்த வேகத்தில் போயிடக்கூடாது. இன்றைக்கி முதல் ஒரு முடிவெடு. நான் சம்பாதிப்பதற்காக மட்டும் வாழ மாட்டேன், சேமிப்பதற்காகவும் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு முடிவு தான் நாளைக்கு உன் வாழ்க்கையவே மாற்ற போகுது. இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் தான் நாளைக்கு சொத்தையே கட்டுப்படுத்துவான். இன்றைக்கி ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் தான் நாளைக்கு வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். இன்றைக்கி பணத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் நாளைக்கு பணத்தால் மதிக்கப்படுவான். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த செலவுகளை நிறுத்தினீங்க அப்படின்னாலே நீங்கள் பணக்காரங்க தான். செலவுகள் ஒவ்வொன்றையுமே கணக்கிட்டு செலவு பண்ணுங்க.
ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணக்காரன் அப்படிங்கிறது நிறைய பணம் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, தன்னுடைய பணத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க தான் உண்மையான பணக்காரன். இன்றைக்கி பல பேர் காலை முதல் மாலை வரை ஓயாமல் உழைக்கிறாங்க, வெயிலில் நின்று வேலை பார்க்குறாங்க, இரவு தூக்கத்தை விட்டு கொடுத்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் மாத கடைசியில் கையில் எதுவுமே இருக்கிறது இல்லை. அது ஏன் அப்படின்னா வருமானம் குறைவாக இருப்பதனால மட்டும் இல்லை, வருமானம் வந்தவுடனே அது எங்கே போகுது அப்படின்னு கவனிக்காதனால. இப்போது ஒரு விவசாயி விதை நெல்லை சாப்பிட்டா அடுத்த வருடம் அறுவடை கிடைக்காது. அதே மாதிரி சம்பாதித்த பணம் முழுவதையும் செலவு செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வளர்ச்சியே இருக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு தடவை தான், சந்தோஷமாக வாழணும். அது சரிதான். ஆனால் நாளைக்கு கஷ்டப்படும்படி இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடாது. இன்றைக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுமே நாளைக்கு வாழ்க்கையை ரொம்பவே தீர்மானிக்குது. இப்போது ஒரு தேநீர் 10 ரூபா, ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 ரூபா. ஒரு மாதத்துக்கு 900 ரூபா, ஒரு வருடத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே. இது தேநீருக்கான கணக்கு மட்டும்தான். இது போல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை தேவையில்லாத செலவுகள் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். பணம் அப்படிங்கிறது பெரிய பெரிய செலவுகளால் மட்டுமே போவது கிடையாது, சின்ன சின்ன ஓட்டைகளால் தான் காலியாகுது. ஒரு படகு பெரிய துளையால் மட்டும் மூழ்காது, சிறிய துளைகளாலுமே மூழ்கும். அதனால் முதல்ல அந்த சிறிய துளைகளை அடைக்கணும். இன்னொரு பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை நடத்துறது. அவன் வாங்கினா நாமும் வாங்கலாம், அவன் போனா நாமளும் போகலாம், அவன் கட்டுனா நாமளும் கட்டலாம். இப்படி வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க ஓட்டம் தான். ஏன்னா ஒவ்வொருடைய வருமானமும் வேறு, ஒவ்வொருடைய சூழ்நிலையும் வேறு, ஒவ்வொருவருடைய பொறுப்புகளும் வேறு. அடுத்தவன் செருப்பு உனக்கு சரியாக இருக்காது, அடுத்தவன் வாழ்க்கையும் உனக்கு பொருந்தாது. அதனால் ஒப்பீட்டை நிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அடுத்ததாக நிறுத்த வேண்டிய செலவு, புகழுக்காக செய்யக்கூடிய செலவு. சிலர் உறவினருக்கு முன்னாடி பெருமை காட்டணும்னு செலவு பண்ணுவாங்க. வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் வெளியே ஆடம்பரத்தை காட்டுவாங்க. இதனால் கிடைக்கிறது பாராட்டு மட்டும் இல்லை, பிரச்சனையும் தான். உண்மையான மரியாதை பணத்தால் வராது, நல்ல குணத்தால் தான் வரும், நேர்மையால் வரும், உழைப்பால் வரும். அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டு செலவு பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இன்னொரு விஷயம், பணம் வந்த உடனே கொண்டாட்டம் பண்ணுற பழக்கம். சம்பளம் வந்துருச்சு, விருந்து, புதிய உடை, புதிய பொருள், புதிய செலவு, இப்படி இருந்தால் பணமே தங்காது. முதல்ல சேமிங்க, அதுக்கு பிறகு செலவு பண்ணுங்க. பலர் மீதம் இருந்தால் சேமிப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சேமித்த பிறகு தான் மீதத்தையே செலவு செய்யணும். அதுதான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு வழி. ஒரு மரம் ஒரு நாளில் பெருசாக வளரல, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. அதே மாதிரி செல்வமும் ஒரே நாளில் வராது, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். இன்றைக்கி 100 ரூபா, நாளைக்கு 200 ரூபா, அடுத்த மாதம் 1000 ரூபாய். இப்படி தொடர்ந்து சேமிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு நாள் பெரிய தொகையாக மாறும். பலர் பணக்காரங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, ஆனால் அவங்களுடைய பழக்கத்தை பார்க்க மாட்டாங்க. வெற்றி அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, ஒழுக்கமும் கூட. பணம் சேர்ப்பது அப்படிங்கிறது வருமானத்தினுடைய சக்தி அல்ல, பழக்கத்தினுடைய சக்தி. நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே, நீங்கள் சம்பாதிக்கும் தொகை உங்களை பணக்காரன் ஆக்காது, நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடிய தொகை தான் உங்களை பணக்காரன் ஆக்கும். அதனால் இன்னையிலேருந்து ஒவ்வொரு ரூபாயுமே மதிக்க ஆரம்பிங்க. பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்லை, அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வியர்வு, உங்களுடைய நேரம். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதை மதிக்க கற்றுக்கங்க. அப்போது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கி தேவையில்லாத ஒரு செலவு நிறுத்துங்க, நாளைக்கு இன்னொரு செலவு நிறுத்துங்க. ஒரு வருடம் கழித்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளவு மாறிட்டேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு அதிகம் சம்பாதிக்கிறதுனால இல்லை, தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறதுனால தான் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தேவையில்லாத செலவுகளை நிறுத்திட்டு அதிகமாக செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு ரொம்பவே சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள நிறைய பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சா எல்லாம் சரியாயிரும். ஆனால் அது உண்மை அது கிடையாது. இன்றைக்கி 10,000 சம்பாதிக்கிறவங்க 10,000த்தையுமே செலவு பண்ணிடுறாங்க. நாளைக்கு 5,000 சம்பாதிச்சாலும் 5,000த்தையும் செலவு பண்ணுவோம். 50,000 சம்பாதிச்சாலும் 50,000த்தையும் நம்ம செலவு பண்ணுவோம். பிரச்சனை சம்பளத்தில் இல்லை, பிரச்சனை பழக்கத்தில் இருக்குது. ஒரு குடம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதில் ஓட்டை இருந்தால் தண்ணீர் தங்காது. அதே மாதிரி தான் வருமானம் எவ்வளவு அதிகமானாலும் செலவை கட்டுப்படுத்த தெரிலைன்னா பணம் அப்படிங்கிறதே நமக்கு தங்காது. ஒரு நாள் ஒரு தந்தையிடம் தன் மகனிடம் கேட்டாராம், உனக்கு பணக்காரன் ஆகணுமா? மகன் உடனே சொன்னான், ஆமாம் அப்பா அப்படின்னு. அப்படின்னா முதல்ல உனக்கு வேண்டியதுக்கும் ஆசைப்பட்டதுக்கும் ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். தேவை வேறு, ஆசை வேறு. தேவை அப்படிங்கிறது வாழ்க்கையை நடத்தும், ஆசை அப்படிங்கிறது வாழ்க்கையை சிரமப்படுத்தும். பசிச்சா சாப்பாடு தேவை, ஆனால் காட்டி காட்டி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆசை. உடம்பை மறைக்க உடை தேவை, ஆனால் மற்றவங்களை கவர்றதுக்காக வாங்குறது ஆசை.
பேச ஒரு கைபேசி தேவை. ஆனால் தேவையில்லாமல் அடிக்கடி மாட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பணம் அப்படிங்கிறது மிச்சமாகும். ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் தினமும் வேட்டையாடாது. தேவைப்படும் போது மட்டும்தான் வேட்டையாடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான். இன்னும் வாங்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் பெருசாக வாழணும் அப்படின்னு. இன்னும் இந்த ஆசைக்கு முடிவே கிடைக்காது. அதனால் வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது ஒரு செல்வம். திருப்தி இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆனாலுமே ஏழை தான். திருப்தி உள்ளவன் சாதாரண மனிதனாக இருந்தாலுமே செல்வந்தன் தான். மற்றொரு செலவு அப்படிங்கிறது முடிவில்லாத ஆடம்பர செலவு. இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குவோம், நாளைக்கு அது பழசாக தெரியும். மறுபடியும் புதுசு வாங்குவோம். இப்படி வாழ்க்கை முழுக்க ஓடிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்கிறதா? இல்லை. ஏன்னா பொருள் சந்தோஷத்தை வாங்கி தராது. அது சில பேருடைய உற்சாகத்தை மட்டும்தான் தரும். சந்தோஷம் வருது மன நிறைவிலிருந்து, அன்பிலிருந்து, அமைதியிலிருந்து, நம்முடைய முன்னேற்றத்திலிருந்து. அதனால் பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடும். இன்னொரு பழக்கம், இலவசம் என்று கேட்டாலே ஓடி போகிறது. தேவையில்லாத ஒன்றை இலவசமாக வாங்கினாலும் அது செலவு தான். ஏன்னா அது இடத்தை எடுத்துக்கொள்ளும், நேரத்தை எடுத்துக்கொள்ளும், கவனத்தை எடுத்துக்கொள்ளும். நமக்கு பயனில்லாத வீட்டில் குவிப்பது செல்வம் இல்லை, அது ஒரு சுமை. ஒரு வீட்டை பார்த்தாலே தெரியும், தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கும் வீடு அமைதியாக இருக்கும். தேவையில்லாத பொருட்கள் குவிந்த வீடு ஒரு குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி தான் மனசும். தேவையான ஆசைகளை மட்டும் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியாக இருக்கும். அளவுக்கு மீறி ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையே ஒரு குழப்பமாக தான் இருக்கும். பணம் சேமிப்பது கஞ்சத்தனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். விதை நெல்லை தனியாக வைப்பது கஞ்சத்தனம் இல்லை, அது எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செலவை குறைச்சிக்கிட்டு சேமிப்பை அதிகரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.